11th standard max exercise 2.12 question number 1 b greater than 0 and b not equal to 1 அதோட y is equal to b power x சம்மில் கொடுத்துருக்காங்க. இதை லாகதமிக் ஃபார்மில் எழுதணும். அதோட டொமைன் அண்டு ரேஞ்சு கேட்டிருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்கிறத லாகதமிக் ஃபார்ம் log y base b is equal to x. டொமைன் அண்டு ரேஞ்ச். டொமைன் என்ன வரும் அப்படின்னா, டொமைன் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான். 0 greater than b, bயோட வேல்யூ greater than 0. டொமைன் வேல்யூ 0, இன்ஃபினிட்டி. நெகட்டிவ் நம்பரும் வரும், பாசிட்டிவ் நம்பரும் வரும், ஜீரோவும் வரும். அப்போ ரேஞ்ச் என்னன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஆரம்பித்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். கொஸ்டின் நம்பர் 2, கம்ப்யூட் log 27 மைனஸ் log 9. இங்கே பேஸ் 9, இதில் 27. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. log a பவர் எக்ஸ்னா log x டிவைடட் பை log ஏன்னு எழுதலாம். அதே போல் இங்கே நம்ம இதை என்ன செய்யலாம், log 27 பை log 9 மைனஸ் log 9 பை log 27 இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். அடுத்தது மல்டிபிள் ஆஃப் 3 மாற்றிக்கிறோம். log 3 ஸ்கொயர், இது log 3 பவர் 3, log 3 ஸ்கொயர் அண்டு log 3 கியூப். நமக்கு நல்லா தெரியும், பவரை முன்னாடி கொண்டு வந்துடலாம். அதனால் 3 log 3 பை 2 log 3 மைனஸ் 2 log 3 டிவைடட் பை 3 log 3. log 3 ரெண்டுத்துலேயும் கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் இருக்கிறது 3/2 மைனஸ் 2/3. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் 6 எடுத்துக்கிறோம். 2 3 6 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3 3 9 மைனஸ் 2 2 4. 9 மைனஸ் 4 என்ன வரும், 5/6. இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3, சால்வ் log x base 8, log x base 4, log x base 2 இதனுடைய அடிஷன் ஈக்குவல் டு 11. சால்வ்னா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒரு தடவை இதை கணக்கில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிப்போம். இதில் log x base 8 இருக்கு இல்லையா, அதை 1 அப்படின்னு எழுதும்போது log இங்கே பேஸாக இருக்கிறது 8, இங்கே இருக்கிற எக்ஸு பேஸ் ஆகிடும். ப்ளஸ் 1 log பேஸாக இருக்கிறது இங்கே 4, இங்கே எக்ஸுங்கிறது இங்கே பேஸ் ஆகிடுது. ப்ளஸ் 1 log பேஸ் 2, இங்கே இருக்கிற எக்ஸு பேஸ் ஆகிடுது. ஈக்குவல் டு 11. 1 log பேஸ் எக்ஸ். இந்த 8 என்ன செய்கிறோம், 2 கியூப் அப்படின்னு எழுதிடுறோம். ப்ளஸ் தி சேம் வே log x 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். 1 log x 1 2 power 3, 3 முன்னாடி கொண்டு வந்துடும். 3 log 2 பேஸ் x. இங்கே 2 முன்னாடி வந்ததுன்னா 2 log 2 பேஸ் x. எல்லாத்துலேயுமே log 2 பேஸ் எக்ஸ் இருக்குது. 1 log 2 பேஸ் எக்ஸ், அதை வெளியில் எடுத்துறோம். எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது, 1/3 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/1ங்கிறது 1 ஈக்குவல் டு 11. 1 log 2 பேஸ் எக்ஸ், எல்சிஎம் 6 எடுத்துக்கிறோம். 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் இங்கே 6 டைம்ஸ் ஈக்குவல் டு 11. 1 log 2 இங்கே 9 11/6 ஈக்குவல் டு 11. 1
log 2 base x equal to ஆல்ரெடி 11 இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற 11/6 அந்த பக்கம் போனால் ரெசிப்ரோக்கல் ஆகும். 6/11 வரும். 11 கேன்சல் ஆகி வெறும் 6 மட்டும்தான் இருக்கும். இப்போ ரெசிப்ரோக்கல் இதை தலைகீழாக மாற்றுறோம். தலைகீழாக மாற்றும் போது log 2ங்கிறது பேஸில் வந்துடும், எக்ஸு இங்கே வந்துடும், ஈக்குவல் டு 6. இதுலேருந்து நமக்கு தெரிகிறது 2ஓட பவரில் 6, 2 பவர் 6 அப்படிங்கிறது 2ஓட பவரில் 6 அப்படிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6. 2வை வந்து 6 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் 64. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான். Question number 5. If a square plus b square is equal to 7ab, show that log a plus b by 3 is equal to 1/2 into log a plus log b. கணக்கில் கொடுத்துருக்கிற a square plus b square is equal to 7ab எடுத்துக்கிறோம். ரெண்டு பக்கமும் என்ன செய்கிறோம், ஒரு 2abயை சேர்க்குறோம். இந்த a square plus b square இதோட ஒரு 2ab. அதே போல் இந்த பக்கமும் என்ன செய்கிறோம்னா ஒரு 2abயை சேர்க்குறோம், 2abயை சேர்க்குறோம். அப்போ இது என்ன ஆகிடுது, 9ab வந்துடும். எல்ஹெச்எஸில் இருக்கிறது a + b ஹோல் ஸ்கொயர், அதோட விரிவு தானே இது. a + b ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பேன்ஷன் தான் மேலே இருக்கிறது. அதனால் அதுக்கு பதிலாக இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறோம். லாக் a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு லாக் 9ab. ரெண்டு பக்கமும் லாக் எடுத்தாச்சு. இங்கே 2 முன்னாடி வந்ததுன்னா 2 log a + b ஈக்குவல் டு இங்கே இருக்கிற log 9ab அப்படிங்கிறத log 9 + log a + log b அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். log 9ங்கிறத 3 ஸ்கொயர் ப்ளஸ் log a log b அப்படியே இருக்கட்டும். 2 முன்னாடி கொண்டு வந்துடும். 2 log 3 ப்ளஸ் log a log b அப்படியே இருக்கட்டும். எல்ஹெச்எஸில் 2 log a + b, இந்த 2 log 3ஐ எல்ஹெச்எஸ் கொண்டு வந்தால் -2 log 3 ஈக்குவல் டு log a ப்ளஸ் log b. இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது, 2 இருக்குது. அந்த 2வை வெளில எடுத்துட்டோம்னா 2 into log a plus b minus log 3 is equal to log a plus log b. 2ங்கிறது இந்த RHS வந்தால் 1/2 log a plus log b. இது அப்படியே இருக்கட்டும். LHSல log m minus log n அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்னா log m/n, அதாவது a + b by 3 அப்படின்னு எழுதலாம். இதுதான் கணக்கில் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 7. ப்ரூவ் தட் ஒரு லாகரித்மிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். எல்ஹெச்எஸ் அப்படியே எழுதிப்போம். ஈக்குவல் டு, நல்லா கவனிச்சிங்க, எல்ஹெச்எஸில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் முன்னாடி இருக்கிற நம்பர்லாம் என்ன செய்கிறோம், பவருக்கு கொண்டு போயிடும். log 2 base 10 ப்ளஸ் log 16/15 இதனுடைய பவரில் இந்த 16 கொண்டு போயிடும். 25/24 பவரில் வந்து 12 வந்துடுது. இந்த 12 முன்னாடி வந்துடுது. இந்த பேஸ் 10 அப்படியே இருக்கட்டும். அடுத்தது log 81/80 பவரில் இந்த 7 கொண்டு போயிடுறோம். பேஸ் 10 அப்படியே இருக்கு. 16 அப்படிங்கிறத 16 2/4/15 என்ன செய்கிறோம், 3 × 5ன்னு பிரிச்சுப்போம். பவர் 16 ப்ளஸ் லாக் பேஸ் 10 25 அப்படிங்கிறத 5 ஸ்கொயர்னு எழுதிப்போம். கீழே இருக்கிறத 8 × 3ன்னு பிரிக்கலாம். 8 × 3, 8ங்கிறத எப்படி எழுதலாம்னா 2ஓட அடுக்கில் 3ன்னு எழுதலாம். பவர் 12 ப்ளஸ் லாக் 10, லாக் பேஸில் வந்து 10 போட்டுக்கிறோம்.
இங்கே 81. 81ங்கிறத 3ஓட பவரில் 4ன்னு எழுதலாம். அதே போல் கீழே இருக்கிற 80 8 × 10. 10 என்ன செய்யலாம்? 5 × 2ன்னு பிரிக்கலாம். 8ங்கிறது ஒரு 2 கியூப், இதில் ஒரு 2 இருக்குது. அப்போ 2⁴ இதோட அடுக்கில் 7. இந்த பவர் 16 உள்ளார கொண்டு வரும். 2ஓட பவரில் 4 16 64 வகுத்தல் 3ஓட பவரில் ஒரு 16, 5ஓட பவரில் ஒரு 16 தனித்தனியாக பிரிச்சிடறோம். ப்ளஸ் log 10, 5ஓட பவரில் 2 12 24, 5ஓட பவரில் 24, 2ஓட பவரில் என்ன வரும்னா 3 இருக்கா, 3 12 36, 3ஓட பவரில் என்ன வரும் அப்படின்னா 12ன்னு வரும். ப்ளஸ் கடைசியாக இருக்கிற log base 10, 3ஓட பவரில் 4 7 28 வகுத்தல் 2ஓட பவரில் 4 7 28, 5ஓட பவரில் என்ன வரும்னா 7ன்னு வரும். 2 × 2ஓட பவரில் 64 இன்ட்டு 5ஓட பவரில் 24 இன்ட்டு 3ஓட பவரில் 28. இதெல்லாம் மேலே இருக்கிற நம்பர். கீழே 3ஓட பவரில் 16, 5ஓட பவரில் 16, அப்புறம் இங்கே 2ஓட பவரில் 36, 3ஓட பவரில் 12, 2ஓட பவரில் 28, கடைசியாக 5ஓட பவரில் 7. log m ப்ளஸ் log n log mn எழுதுவோம்ல, அந்த போல் லாகை பொதுவாக எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பெருக்கி எழுதிடுறோம். பெருக்கல் இருக்கிறது பெருக்கல், வகுத்தல் இருக்கிறது வகுத்தல்னு தனித்தனியாக பிரித்து எழுதிடுறோம். 2ஓட பவரில் இங்கே ஒரு 1, இந்த இடத்துல ஒரு 64, 64 1 65 2க்கு. அதே போல் 5 என்ன வரும்னா 5ஓட பவரில் 24, 3ஓட பவரில் 28. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். கீழே 3ஓட பவரில் இங்கே 16, இங்கே ஒரு 12, ரெண்டுத்தையும் சேர்த்துட்டோம்னா 3ஓட பவரில் 28. அடுத்தது 5 இருக்கு இல்லையா, 5ஓட பவரில் 16, இங்கே ஒரு 7, 16 7 23. அப்புறம் 2ஓட பவரில் பார்த்தோம்னா 36, இங்கே ஒரு 28. 36யும் 28யும் கூட்டினோம்னா 64 வந்துடும். 2ஓட பவரில் 64. log base 10, இந்த இடத்துல நம்ம அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா 2⁴65, 2⁴64 கேன்சல் பண்ணால் மிச்சம் ஒரு 2 இருக்கும். 5⁴24ஐயும் 5⁴23ஐயும் கேன்சல் பண்ணோம்னா ஒரு 5 மேலே மிச்சம் இருக்கும். 3⁴28 3⁴28 கேன்சல் ஆகிடுது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன? log 10 base 10. log 10 base 10 இதனோட வேல்யூ என்ன? ஈக்குவல் டு 1, ஈக்குவல் டு RHS. இதுதானே கணக்கில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. thus proved. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 6. ப்ரூவ் தட். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். LHS எடுத்து எழுதிப்போம். ஈக்குவல் டு எல்லாத்துலேயுமே லாக் இருக்கிறதுனால லாகுங்கிறத காமனாக எடுத்துக்கிட்டு log ஆஃப் a²/bc, அடிஷன் வர்றதுனால மல்டிப்ளிகேஷன் வரும், b²/ca இன்ட்டு c²/ab ஈக்குவல் டு log. எல்லாம் கவனிச்சிக்கணும். இந்த இடத்துல a², இங்கே இருக்கிற a இங்கே இருக்கிற aக்கும் a²க்கும் கேன்சல் ஆகிடுது. b² கேன்சல், c² கேன்சல். ஆக எல்லாமே கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் இருக்கிறது 1. 1ங்கிறது என்னென்னா log 1ஓட வேல்யூ 0. இந்த 0ங்கிறது தான் RHSன்னு கணக்கில் நிறுவ சொல்லியிருக்காங்க. நிறுவியாச்சு. thus proved. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 4. சால்வ். log 2⁴8x ஈக்குவல் டு 2⁴log 8. இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த RHSல இருக்கிற அந்த log 8 base 2 இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி எழுதலாம்? log base 2, 8ஐ 2³ எழுதலாம். 2³ இந்த 3 முன்னாடி வந்ததுன்னா 3 × log 2
பேஸ் 2. இதோட வேல்யூ என்ன? 3 into 1 3ன்னு வரும். இதோட வேல்யூ log 2 பேஸ் 8 இதனுடைய வேல்யூ 3. அப்போ நமக்கு இங்கே என்ன வருது ஆன்சர்? 2 power 3ன்னு வரும். log 2 power 8x base 4 is equal to 2 power 3 அதாவது 8. இப்போ இதுக்கு நமக்கு ஆக்சுவலாக ஆன்சர் எப்படி எழுதலாம்னா 4ஓட பவரில் 8 4ஓட பவரில் 8 அப்படிங்கிறது தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 2 power 8xக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, 8 8 கேன்சல் பண்ணிடுறோம். 4 equal to என்ன இருக்கும்னா 2 power xன்னு இருக்கும். 18 கேன்சல் பண்ணிடுறோம். அதனால் நமக்கு 4 equal to 2 power x மட்டும் இருக்கும். 4ங்கிறத எப்படி எழுதலாம்? 2 power 2ன்னு எழுதலாம். இங்கே 2 power xன்னு இருக்குது. கீழே இருக்கிற 2 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது? x is equal to 2. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 10. log x by y minus z, log y by z minus x, log z by x minus y இது எல்லாம் ஈக்குவல் அப்படின்னா xyz ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால் இதனுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும்ல, அதை என்னன்னு எடுத்துக்கிறோம்? கேன்னு வச்சுப்போம். கே என்க சே கே. இதில் ஃபஸ்ட்டு இதையும் எடுத்துக்கிறோம். log x by y minus z ஈக்குவல் டு கே. y minus z equal to k. இதனுடைய மதிப்பு k அப்படின்னா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? log x equal to k into y minus z. அதாவது k உள்ளார கொண்டு போயிட்டோம்னா ky minus kz. ky minus kz. இது அப்படியே இருக்கட்டும். ஈக்குவேஷன் 1. அடுத்தது ரெண்டாவது ஒன்று இது இருக்கு இல்லையா? இது equal to k log y by z minus x equal to k அப்படின்னா இதுலேயும் அதே போல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். log y அப்படியே வச்சுக்கிட்டு இந்த வேல்யூ குறுக்க போயிருக்கணும்னா k இன்ட்டு z மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். கேயை வந்து உள்ளார கொண்டு போனால் kz மைனஸ் kx. kz மைனஸ் kx. இது ஈக்குவேஷன் 2. அடுத்ததாக மூணாவதாக இருக்கிறது log z by x minus y equal to k. இதை என்ன செய்கிறோம்? log z அப்படியே வச்சுக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம் கேயோட. k இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வருது. கே எவ்வளோ கொண்டு போயிட்டோம்னா kx மைனஸ் ky. இது ஈக்குவேஷன் 3. ஆடிங் மூணுத்தையும் கூட்டுறோம். எது எது? log x plus log y plus log z. இது மூணுத்தையும் கூட்டும் பொழுது இங்கே என்ன இருக்குது? ky. இது அப்படியே இங்கே எழுதிடும். ky மைனஸ் kz. அப்புறம் ப்ளஸ் kz மைனஸ் kx. இதில் ப்ளஸ் kx மைனஸ் ky. இதில் பார்த்தோம்னா எது எது கேன்சல் ஆகுது? மைனஸ் kz ப்ளஸ் kz கேன்சல். மைனஸ் kx ப்ளஸ் kx கேன்சல். ப்ளஸ் ky மைனஸ் ky கேன்சல். எல்லாம் கேன்சல் ஆகிடுது. சீக்குவல் டு என்ன வருதுன்னா 0ன்னு வருது. இந்த பக்கம் என்ன இருக்குது? log m ப்ளஸ் log n log mn வரும் இல்லையா? அதுமாரி இங்கே log x y zன்னு வரும். log x y z equal to 0. log x y z equal to 0. log x y z equal to 0ங்கிறத நம்ம log 1ன்னு எழுதலாம். log 1ஓட வேல்யூ தான் 0. லாகையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது xy z equal to 1. இதுதான் கணக்கில் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நிறுவப்பட்டது. thus proved. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர்ஸ் 11. சால்வ் log x minus 3 log x equal to 6. முதல்ல இங்கே இருக்கிற இந்த 3 log x பேஸ் ஆஃப் இருக்கு இல்லையா? அதை மட்டும் எடுத்துப்போம். 3 log x பேஸ் ஆஃப் இதை மட்டும் என்ன செய்கிறோம்? 3 இன்ட்டு இந்த லாக் டேர்மை 1 by logன்னு எழுதுகிறோம். 1 by logங்கிறப்ப என்ன ஆகிடுது?
1 by log. அப்போ 1 by 2ங்கிறது முன்னாடி வந்துடுது, xங்கிறது பேஸில் வந்துடுது. is equal to 3 by log m by n, அதாவது log m minus log n. பேஸ் வந்து x தான். log 1ஓட வேல்யூ என்ன? 0. அதனால் அதை விட்டுடலாம். மீதி என்ன இருக்குது? 3 by minus log 2 base x இது இருக்குது. இதுதான் இதனுடைய வேல்யூ இங்கே இருக்குது. மைனஸ் அப்படியே இருக்கட்டும், 3 அப்படியே இருக்கட்டும், இதை அப்படியே மேலே கொண்டு வரும். மேலே கொண்டு வரும்போது log 2ங்கிறது பேஸில் வந்துடும், எக்ஸுங்கிறது இங்கே வந்துடும். இதோட மதிப்பு இதுதான். இப்போ கணக்கில் கொடுத்துருக்கிறத எழுதிப்போம். கணக்கில் கொடுத்துருக்காங்களே log x base 2, இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, மைனஸ், இதை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இப்படி மாற்றிருக்கோம். இதனுடைய வேல்யூ தான் இது. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் ஆகிடுது. 3 log x base 2 equal to கணக்கில் கொடுத்துருக்கிற 6 log x base 2, 3 log x base 2, அதாவது இது 1 log x base 2, இது 3 log x base 2. அப்போ மொத்தம் கூட்டுனா என்ன வரும்னா 4 தடவை log x base 2 அப்படின்னு வரும். equal to 6. இந்த 4 அப்படியே பவர் கொண்டு போயிடும். log xோட பவரில் 4 base 2 equal to 6ன்னு வரும். அதாவது நல்லா கவனிச்சிங்க, 2ஓட பவரில் 6, 2 power 6 equal to x power 4. இந்த லாக் ஸ்டேட்மெண்ட்டை நார்மல் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறது இப்படி தான். 2ஓட பவரில் இங்கே பேஸாக இருக்குல்ல, இதோட பவரில் இந்த நம்பர் வரும், ஈக்குவல் டு இங்கே இருக்கிற நம்பர் வரும். இப்போ 2 power 6 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணும். எப்படின்னா 2 power 4 இன்ட்டு 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. இங்கே பவர் 4 வருதுன்னா இங்கே இருக்கிற டேர்முக்கும் பவர் 4 வரணும். 2ங்கிறத என்ன செய்யலாம், √2 எழுதலாம். அனதர் 2க்கு ஒரு √2. அப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 இன்ட்டு 2. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த √2ஓட பவர் 4 அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி இதை மாற்றுறோம். எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு 2 power 4 √2 power 4. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 4 எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. 4 எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2√2. அவ்வளோதான். ப்ரூவ் தட் log a, log b, log c பேஸ் வந்து a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு வந்து 1/8. இதோட மதிப்பு 1/8ன்னு ப்ரூவ் பண்ணணும். முதல்ல எல்ஹெச்எஸ் எழுதிப்போம். 1/8 கடைசி ஆன்சராக வரும். எல்ஹெச்எஸ்ஸை மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். இதை 1/ன்னு எழுதும்போது என்ன ஆகும்னா log இங்கே இருக்கிற a பேஸாக வந்துடும், இது a ஸ்கொயர் இங்கே வந்துடும். அதே போல் 1/log இதுலேயும் அதே போல் இந்த b பேஸ் ஆகிடும், பேஸாக இருக்கிறது இந்த இடத்துல இங்கே வந்துடும். கடைசியாக 1/log இங்கே இருக்கிற c பேஸாக வந்துடும், இங்கே பேஸாக இருக்கிறது இந்த இடத்துல வந்துடும், c ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 முன்னாடி கொண்டு வந்துடும், 2 log a பேஸ் a. அதே போல் இங்கேயும் 2 log b பேஸ் b, 1/2 log c பேஸ் c. இதனுடைய வேல்யூலாம் என்ன, log a பேஸ் a, log b பேஸ் b எல்லாம் 1. அதனால் 1/2, இதில் ஒரு 1/2, இதில் ஒரு 1/2 வரும். எல்லா 1/2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 1/8. இதுதான் நமக்கு வர வேண்டிய RHS. thus proved. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 9. log a, log a ஸ்கொயர், log a கியூப் எக்ஸெட்ரா log a பவர் n இதனுடைய அடிஷன் வந்து n இன்ட்டு n+1/2 log aன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கிறோம். log a ப்ளஸ் பவரில் இருக்கிற 2 முன்னாடி வந்துடுது, 2 log a ப்ளஸ் 3 log a ப்ளஸ் எக்ஸெட்ரா n முன்னாடி வந்ததுன்னா n log aன்னு வந்துடும்.
எல்லாத்துலேயும் லாக் ஏ இருக்கிறதுனால லாக் ஏ அப்படிங்கிற டேமை வெளியில் பொதுவாக எடுத்துடுறோம். லாக் ஏ வெளியில் எடுத்துட்டால் இந்த பிளேஸில் 1 இருக்கும், +2 இருக்கும், +3 ப்ளஸ் எக்ஸட்ரா. லாக் ஏவை வெளில எடுத்துகிட்டு அங்கே என்ன இருக்குன்னா என்னன்னு இருக்கும். இங்கே என்ன இருக்குது? லாக் ஏங்கிறது அப்படியே இருக்கட்டும். இது 1லேருந்து n வரைக்கும் இருக்கக்கூடிய இயல் எண்களின் கூடுதல். ஃபார்முலா நமக்கு தெரியும், n × n+1/2. இதுதானே கணக்கில் நிறுவ சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சர் தான் இங்கே வந்து இருக்குது. =RHS நிறுவப்பட்டது. thus proved. அவ்வளோதான். Question number 12. Solve. Log x² - 6x + 65 பேஸ் வந்து 5 - x = 2. முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிப்போம். சால்வ்னா எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கணும். நமக்கு நல்லா தெரியும் இதோட மதிப்பை எப்படி எழுதுறதுன்னா, இங்கே இருக்கிற உறுப்போட எது 5 - x இருக்கு இல்லையா, இதோட பவரில் இந்த நம்பர் வரும். வந்தால் = என்ன இருக்கும்னா இது இருக்கும், x² - 6x + 65 a - b² விரிவு பண்ணால் என்ன வரும், a² b² -2ab 25x 10xன்னு வரும். = x² - 6x + 65. இந்த x² இந்த பக்கம் வந்தால் -x² கேன்சல் ஆகிடும். -10x அந்த பக்கம் போனால் +10x, ஏற்கனவே ஒரு 6x இருக்குது. அதே போல் நம்பர் இங்கே வந்து 25 இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற 65 இந்த பக்கம் வந்தால் -65. இதை சப் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது -40. -40 = 10ல் 6 போயிடுச்சுன்னா 4x. 4 எந்தாண்ட கொண்டு வந்தால் -40/4. 40/4 அப்படிங்கிறது தான் எக்ஸோட மதிப்பு. அப்போ x = -1×4 = 40. இதுதான் ஆன்சர். அவ்வளோதான்.